சார் வணக்கம். வணக்கம் கபிரியல். ஸோ இப்போ டிவிகேவுக்கும் அதிமுகவுக்கும் இடையே கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய செய்திகள்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. மேபி ரூமர்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். இப்போ டிவிகே சைடில் தெளிவுபடுத்திட்டாங்க, அதிமுகவோட கூட்டணி இல்லை அப்படின்ற விஷயத்தை தெளிவுபடுத்திட்டாங்க. இந்த டெவலப்மெண்ட் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த செய்தி ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடியே தாவேகா கூட்டணியில் வந்தால் இடம்பெறுமானு கேட்கும்போது எடப்பாடி பழனிசாமி சொன்னார், தேர்தலுக்கு நாள் இருக்குது, அப்போ தான் இதெல்லாம் தெரிய வரும்னு சொன்னார். அப்போ அவர் என்ன நரேட்டிவ் செட் பண்ணுறாருன்னா, தாவாக்கா பலனறிக்காத ஒரு சின்ன கட்சி, ஒரு 10-15 சீட்டு நம்ம கொடுத்தா விஜயகாந்துக்கு அவ்வளவுதான். ஜெயலலிதா அம்மையார் 2006 ஆஃபர் பண்ணாங்க, வைகோவுக்கு 35 ஆஃபர் பண்ணவங்க, பலன் நிரூபிக்காத விஜயகாந்துக்கு 15 தான் ஆஃபர் பண்ணாப்புல. அவர் நாமக்கல் கூட்டத்தில் 80 கிளைம் பண்ணார். இப்போ விஜய் வரும்போதே விஜயகாந்த் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்தார், ஜாதி கட்சிகளோட கூட்டணி இல்லைன்னு சொல்லி வந்தார். அப்போ விஜய் தனிச்சு நிற்க முடியாதுங்கிற அந்த ஒரு அச்சத்தில் கூட்டணிக்கு யாராவது வருவாங்களாங்கிறத வார்த்தையை விட்டுட்டார், கமா போட்டுட்டார். அப்போ எப்படி நம்மக்கிட்ட கூட்டணிக்கு வருவாருங்கிற அந்த எண்ண ஓட்டத்தில் அவர் ஒரு கூட்டணிக்கு போகக்கூடிய கட்சின்னு கமிட் பண்ணுறதுக்குள்ள ஒரு வேலையை எடப்பாடி பழனிசாமி தெளிவாகவே பண்ணுறார். அவர் கைதாக இருந்த அரசியல்வாதி, வெரி ஷ்ரூடு பொலிட்டிஷியன். இந்த மீன் டைம் தினமலரில் ஒரு செய்தி வருது. இந்த செய்தி ராகுல் காந்தி விஜய் மாநாட்டுக்கு வராரு, விஜய் மாநாட்டுக்கு குஷ்பு வராங்க, விஜய் மாநாட்டுக்கு செஞ்சி ராமச்சந்திரன் வராங்க, அதெல்லாம் யார் ஃபீட் பண்ணாங்களோ அவங்களே ஃபீட் பண்ணியிருப்பாங்க. பெரிய யோக்கியர்கள் மாதிரி பேசுவாங்க. மோசடி செய்திகளை ஃபீட் பண்ணுறதுல ஜெகஜால கில்லாடிங்க. எல்லா இதுலேயுமே மோசடி செய்திகளை ஃபீல்ட் பண்ணுறதுல மன்னர்கள் இவங்க. அவங்கள யாருன்னு அவங்களுக்கு தெரியும். இந்த செய்தியெல்லாம் யாருக்காக ஃபீட் பண்ணப்பட்டு பொய்யாச்சுங்கிறது மக்களுக்கு தெரியும். அவங்க இப்படி ஒரு செய்தியை ஃபீட் பண்ணியிருக்கலாம். 80 சீட்டு தாவேகாவுக்குன்னு ஃபீட் பண்ணியிருக்கலாம். இந்த செய்தி வந்ததும் உடனே மறுக்கல. அன்னைக்கு புதிய தலைமையில ஒரு டிபேட் நடக்குது, விஜயன் நடத்துகிறாரு. அந்த டிபேட்டில் இது பற்றிய செய்தி வரும்போது நான் என்னோட கருத்துக்களை முன்வைக்கிறேன். அதில் இப்படி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, பலம் நிரூபிக்கிறதுக்கு முன்னாடியே ஒருத்தர் பாப்புலாரிட்டியை விற்க முயற்சி பண்ணார்னா கண்டிப்பாக சீமான் விஜய நோட்டுக்கும் சீட்டுக்கும் விஜய் விலை போகிறாரு, அவர் கொள்கையற்ற ஒரு அரசியல்வாதி, கொள்கை தலைவர் சீமானுன்னு ட்ரெண்டிங் அவருக்கு பிறந்தநாள் பண்ணினாங்கன்னா 8ஆம் தேதி நினைக்கிறேன் பண்ணினாங்கன்னா அதோட நோக்கமே விஜய் கொள்கையற்றவருங்கிறது தான் மக்கள் மத்தியில் எடுத்துக்காட்டுறதுக்கு தான் அவங்க ட்ரெண்டிங் பண்ணாங்க. லாஸ்ட் இயரோட 2 மடங்கு ட்விட்டு போச்சு. அது நம்ம பார்த்தோம். அது நீங்கள் அதை டேட்டா அதில் இருக்குது அந்த இதுக்குள்ளே. ஸோ அவங்க விஜய் கொள்கையற்ற சந்தர்ப்பவாதி சுயநலவாதின்னு முத்திர குத்துவில் தெளிவாக இருக்கிறாங்க. அந்த வகையில் அவங்க நோட்டுக்கும் சீட்டுக்கும் விலை போயிட்டாரு விஜய்ன்னு பேசுவாங்கங்கிறத நாம் சொன்னோம். நாம் சொன்னதும் அதை நாம் தமிழர்கள்னாலும் அந்த கட்சி இளைஞர்கள்னாலும் சரி, மற்ற நடிகர்களின் ரசிகர்கள், ரஜினி ரசிகர்கள், அஜித் ரசிகர்கள், இவங்கனாலும் சரி நோட்டுக்கும் சீட்டுக்கும் விலை போக போகிறாரு விஜய்ன்னு பெரிய அளவில் ட்ரெண்ட் பண்ணாங்க. ஸோ இது விஜய்க்கு இமேஜை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அவங்க அந்த செய்தியை மறுத்திருக்காங்க. அவங்கள பொறுத்த அளவில் இன்னும் சீமான் சொல்கிறது மாதிரி தெளிவாக தனிச்சு போட்டிவிடுங்கிறத சொல்லலை. அந்த செய்தியிலே நான் என்ன கோரிக்கை வச்சோம்னா, விஜய் மறுக்கணும், அப்போ தான் கிரெடிபிலிட்டி இருக்கும். மற்றவங்க மறுத்தா அந்த கிரெடிபிலிட்டி இருக்காதுங்கிற கருத்தை தான் நான் முன் வச்சேன். எனிவே புஷி ஆனந்த் அங்கே நம்பர் 2 இருக்கிறார். அவர் புஷி ஆனந்த் மறுத்ததுக்கு ஓரளவு வேலிடிட்டி நம்ம கொடுத்துடலாம். அது நம்ம வீம்புக்கு அவர் மறுத்ததை நம்ம ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்றாலும் விஜய்க்கு நடவடிக்கைகள், அவர் அரசியல் பண்ணுற விதம், பாப்புலாரிட்டியை வச்சு பலம் நிரூபிக்காமலே எங்கேயாவது கூட்டணிக்கு சான்ஸ் கிடைக்காதான்னு அவர் போகிற மாதிரி தான் தெரியுது. கமல்ஹாசனும் அந்த முயற்சியில் தான் முதல்ல வந்தார். நானும் என் நண்பர் ரஜினிகாந்தும் சேர்ந்தாருன்னு தான் பேசினார். அப்போ யார் சீஃப் மினிஸ்டர்லாம் பத்திரிகைகளில் கேட்டாங்க, ஊடகத்தில் இது இருந்து ரஜினிகாந்த் வரலை. அதுக்கு பிறகு திமுகவையும் அதிமுகவும் எதிர்த்து டிவி பெட்டியை உடைச்சி பிரசாந்த் கிஷோருக்கு ஸ்ட்ராட்டஜியில் தனிச்சு நின்று 3.7% வாக்கு எடுத்தார். அவர் 3.7% வாக்கு எடுத்ததே சினிமா நடிகர்னா வாக்கு விழுந்துடலாம் இல்லைங்கிறதுக்கு அது ஒரு பெரிய உதாரணம். அவருக்கு வாக்களித்தது தென் சென்னை, ஸ்ரீபெரும்புதூர், கோயம்புத்தூர், மத்திய சென்னை, மதுரை, தென் வட சென்னை போன்ற இடத்துல உள்ள பிற மொழியாளர்களும் பிராமண சமூகம் தான் வாக்களித்தாங்க. இவருக்கு ரசிகர் பலத்தில் வாக்குன்னு சொன்னால் தேனியில் ஏன் இவர் 1.25% வாக்கு எடுக்கிறாரு, ஏன் ராமநாதபுரத்தில் ஏன் 1.25% வாக்கு எடுக்கிறாரு, ஆனால் தென் சென்னையில் ஏன் 12-13% வாக்கு எடுக்கிறாரு. அப்போ வாக்கில் ஒரு நடிகரே வந்தாலும் அதில் சமூக தளம் இருக்குது.
கமல்ஹாசன் நம்மவர், ஜெயலலிதா இறந்துட்டாங்க, கமல்ஹாசன் தலைவராக வர்றதுக்கு தூக்கி விட்டு பார்ப்போம். கமல்ஹாசன் நமக்கு அபிமானத்துக்குரியவர். நமக்கு தமிழ்நாடு பொலிட்டிக்ஸில் ஸ்டேக்ஸ் இல்லை. இது பிறமொழியாளர்களுக்கு, ஸ்டேக்ஸ் இல்லாத பிறமொழியாளர்களுக்கு, காலங்காலமாக இங்கே நம்மோட தாயா பிள்ளையாக இருக்கக்கூடிய 500-600 ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய நாயுடு ரெட்டி போன்ற நம் சகோதரர்கள் வந்து இங்கே பெரிய பிளேயர்ஸாக தான் இருக்கிறாங்க. நானே 1977 பா. ராமச்சந்திரன் நாயுடு சிஎம் ஆகணும்னு களத்தில் நின்னவன் தான். என்னை பற்றிய தேசிய பார்வைங்கிறது வேற, நான் சீமான கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ணுறதை எதிர்த்து சீமானை பற்றி பேசுறதுங்கிறது வேற. இந்த ஸ்டேட்ஸ் இல்லாத பிறமொழியாளர்கள் கமல்ஹாசனுக்கு வாக்களிக்கிறாங்க. ஸோ கமல்ஹாசனுக்கு வாக்களித்த இந்த 2 சோஷியல் செக்ஷன் தான் பிரதானமாக நிற்கே தவிர, அவர் நடிகர்னு வாக்களித்த ரசிகர்கள் வந்து ரொம்ப குறைஞ்ச லெவல் தான். இப்போ விஜய் வந்து ஒரு சிக்கலான காலகட்டத்துக்குள்ள கால் எடுத்து வச்சுட்டாரு. நோ கோயிங் பேக்குங்கிறாரு. ஆனால் அரசியல் சூழல் அவருக்கு ரொம்ப மோசமாக இருக்குது. அரசியல் விமர்சகர்கள் லாஜிக் இல்லாமல் 1000 பேர் 1000 சொல்லலாம். அவங்களோட கிரெடிபிலிட்டி என்ன, ஸ்ட்ரைக்கிங் ரேட் என்ன, இது முன்னாடி அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னு பார்த்து நம்போன்றவர்கள் ஸ்ட்ரைக்கிங் ரேட் என்ன, இதுக்கு முன்னாடி நம்ம பேசினதில் எத்தனை சரியாக வந்திருக்குன்னு பார்த்தா நாம் ஒரு அக்கௌண்டபிலிட்டியோட, கிரெடிபிலிட்டியோட, லாஜிக்கோட, தரவுகளோட தான் எதையும் பேசுகிறோம்ங்கிறது குறிப்பாக அறிவு சார்ந்த தமிழ் ஆடியன்ஸுக்கு தெரியும். அந்த வகையில் விஜயகாந்த் வரும்போது அவர் 8.3% வாக்கு எடுத்தார். அப்போ 3வது தலைவராக வந்தார். இதுலேயும் ஒரு சின்ன ஒரு டேட்டா சொல்கிறேன். 3வது வேற யாருமே இல்லாத 200 சட்டமன்ற தொகுதிகளில் விஜயகாந்த் 10% வாக்கு எடுத்தார். 10க்கு மேலே எடுத்தார். 20% வரை கூட போனார். அவரே வெற்றி பெற்றார் விருத்தாச்சலத்தில். ஆனால் 3வது பாஜக கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், விஜயராகவன் சுயேட்சை, புதிய தமிழகம், நெல்லை வடக்கு பகுதி, பார்வர்ட் பிளாக், நாங்குநேரி போன்ற பகுதி, பலமான சுயேட்சைகள், எர்ணாவூர் நாராயணன், ராஜசேகரன், டி ராஜேந்தர், இவர் ஜிஜி ரவி, இந்த மாதிரி ஹெச்வி ஹண்டே, இந்த மாதிரி பவர்ஃபுல் சுயேட்சைகள் நின்ன தொகுதிகளில் 4வது தான் விஜயகாந்த் வராரு. 4வது வந்த ஒரு 34 தொகுதிகளில் ஆவரேஜாக 4% எடுக்கிறார். 3வது வந்த ஒரு 200 தொகுதிகளில் ஆவரேஜாக 10% எடுக்கிறார். அப்போ 4வது ஒரு சக்தியாக வரக்கூடிய இடங்களில் அவர் 4% தான் எடுக்க முடியுது. 3வது சக்தியாக இருக்கக்கூடிய இடங்களில் 10% எடுக்க முடியுது. டோட்டலாக 8.3% வாக்கு அவர் எடுத்தார். இப்போ விஜய் வர்றது 5வதாக வர்றார். நான் சயின்டிஃபிக்காக தான் விஜய் நான் அணுகிறேன். அது எப்படி சொல்கிறீங்க 5வது வருவார்னு? 4 பேர் இருக்கிறார் களத்துக்குள்ள, 5வது தான் என்டர் பண்ணுறாரு. 5வது என்டர் பண்ணும்போது விஜயகாந்த் 4வது என்டர் பண்ண இடங்கள்லேயே விஜயகாந்த் வந்து 4% தான் எடுக்கிறாரு. இப்போ 5வது என்டர் பண்ணக்கூடிய இடங்களில் இவருக்கு வாக்கு வராதுங்கிறதான் என்னோட கணிப்பு. அந்த விஜயகாந்தை மையமாக வச்சு தான் நான் அதை பேசுகிறேன். விஜயகாந்த் 4வதாக என்டர் பண்ணக்கூடிய இடங்களில் ஆவரேஜாக 4% தாண்டல. புதிய தமிழத்தை தாண்டி போக முடியல, எர்ணாவூர் நாராயணனை தாண்டி போக முடியல, விஜயராவனை தாண்டி போக முடியல, டி ராஜேந்திர தாண்டி போக முடியல, டாக்டர் ஹெச்வி ஹண்டே தாண்டி போக முடியல, சிவாஜி மன்ற ராஜசேகரனை தாண்டி போக முடியல. இன்னும் ஒரு கம்பேரிசன் சொல்கிறேன். இப்போ கமல்ஹாசன் அவர்களை பொறுத்தளவில் விஜய் அளவுக்கு பெரிய பாப்புலாரிட்டி அவர் கிடையாது. பட் அவர் ஒரு அரௌண்ட் 3% ஓட்ஸை வாங்குறாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது விஜய் ஒரு 6-7 வாங்குவார்னு சொல்லலாமா? இந்த இடத்துக்குள்ள தான் நான் கபீரியல்கிட்ட வேறுபடுறேன். பாப்புலாரிட்டி அங்கே பேசலை, சோஷியோமெட்ரி தான் பேசப்படுது. கமல்ஹாசனுக்கு சமூகத்தளம் தான் பேசப்பட்டிருக்குது. தென் சென்னையிலையும் கமல்ஹாசன் படம் ஓடிச்சு, கடலூர்லையும் ஓடிச்சு. தென் சென்னையில் இவ்வளோ வாக்கெடுத்த கமல்ஹாசன் கடலூரில் ஏன் வாக்கெடுக்கல? நார்வேலில் கமல்ஹாசனுக்கு டவுனுக்குள்ளே எவ்வளோ பெரிய ரசிகர் பலம் உண்டு. அவங்க ரஜினிக்கு அடுத்த லெவலுங்கிறனால ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கக்கூடிய ஒரு தரப்பு. ஆனால் ஓட்டுணி வரும்போது சமூக தளம் அங்கே இல்லாதனால அங்கே 1% வாக்கு கூட கன்னியாகுமரி மக்களவையில் கமல்ஹாசன் எடுக்கல. ரசிகர்கள் இல்லையா? ஆனால் எடுக்கலையே. அப்போது அந்த நடிகரோட சமூக தளம் தான் அங்கே பேசுது. இப்போ சிரஞ்சீவி எடுத்துட்டாரு, சினிமா நடிகர் எடுத்துட்டாருன்னு எல்லாருமே சிரஞ்சீவி சினிமா நடிகராக பேசுகிறாங்க. சிரஞ்சீவி தென்னிந்தியாவிலே மிலிட்டன் காஸ்டான காப்பு கம்யூனிட்டியை சேர்ந்தவர். தொப்பூர் காபு, முன்னூறு காபு, காபு, செட்டி பலிஜா, இந்தவங்கெல்லாம் ஒரு வரலாற்று பின்னணி கொண்ட ஒரு சமூகம். ஆந்திரா தெலுங்கானாவில் சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி சிரஞ்சீவி அந்த சமூகம். தென் இவர் பவன் கல்யாண் அவரோட உறவினர் அந்த சமூகத்தை சேர்ந்தவர். அல்லு அர்ஜுனா அந்த சமூகம். வெரி பவர்ஃபுல், ஒரு நியூமெரிக்கலி ஸ்ட்ராங் கம்யூனிட்டி. லோக்கலாக லேண்ட் ஹோல்டிங் கம்யூனிட்டி. இவங்க வந்து மிலிட்டன் கம்யூனிட்டியும் கூட. என்டி ராமராவுக்கு எதிராக அந்த வங்காவட்டி ரங்கராவுன்னு ஒரு தாதா ஒரு எம்எல்ஏ கொல்லப்பட்ட போது பெரிய கலவரம் விஜயவாடாவில் நடந்தது. சீஃப் மினிஸ்டரே வந்து அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு சரண்டர் ஆகுடைய சூழ்நிலை வந்தது. என்டிஆர்
அந்த டிஜிபி அவங்க மாற்ற வேண்டிய சூழ்நிலை வந்தது. அந்த அளவுக்கு ஒரு நியூமெரிக்கலி ஸ்ட்ராங் மிலிட்டண்டான கம்யூனிட்டியை சேர்ந்த இவர் பவன் கல்யாண் வங்காவட்டி ரங்கராவுங்கிற ஒரு மிகப்பெரிய தாதாவை படத்தை போட்டு தான் அந்த 7% வாக்கு எடுத்தார். ஸோ அங்கேயும் காபு கம்யூனிட்டியோட சோசியல் பேக்கிங் இங்கே வருது. அதே மாதிரி இங்கே கமல்ஹாசனுக்கு பிராமண சமுதாயத்தோட சோசியல் பேக்கிங் வருது. நான் சொன்னது சரியா தவறாங்கிறது அறிவார்ந்தவங்க அதை எடுத்து டேட்டாவை ஆய்வு பண்ணி பார்த்தா தெரியும். அதே மாதிரி விஜயகாந்துக்கு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா கடைநல்லூரில் என்ன ஓட்டு எடுத்தாரு, தென்காசியில் என்ன ஓட்டு எடுத்தாருங்கிறதையும் பார்த்துட்டு அவர் திருமங்கலத்தில் என்ன ஓட்டு எடுத்தாரு, அருப்புக்கோட்டையில் என்ன ஓட்டு எடுத்தாரு, விளாத்திக்குளத்தில் என்ன ஓட்டு எடுத்திருக்கிறாரு, கோயில்பட்டியில் என்ன ஓட்டு இருக்கான்னு பார்த்தா அறிவார்ந்த தமிழ் சமுதாயம், நாயுடு சமூக மக்கள் இவர் எம்ஜிஆர் மாதிரி வந்துருவாருன்னு வாக்களிச்ச தன்மையை நீங்க பார்க்க முடியும். ஸோ இந்த கமலஹாசன் விஜயகாந்த் கம்பேரிசனில் தான் விஜய் வர்றது 4வது வர்றார், 5வது வர்றார். 5வது வாராருங்கும் போது ஏற்கனவே 4 பேர் இங்கே செட்டில் ஆகி இருக்கும்போது 5வது வரக்கூடிய இவரால் விஜயகாந்த் 4வதாக களமிறங்கின ஏரியாக்களில் 4% தான் எடுத்தாருன்னா இவருக்கு நான் டோட்டலாக 4% நான் தான் இவர் எடுக்க முடியும்னு நான் செக் வைக்க காரணம் என்னன்னா விஜயகாந்தோட இவர் ரசிகர் பலம் கொண்டவர், கமல்ஹாசனோட ரசிகர் பலம் கொண்டவர். ஆனால் நிலைமை ஒரு சூழலுக்கு தக்கனதான் அங்கே வாக்கெடுத்திருக்கிறாங்க. இன்னொன்று மக்கள் திலகம் எம்ஜிஆர் இவர் 1977 30.3% வாக்களை எடுத்தார். அந்த 30.3% வாக்கில் 90% திமுகவின் பிளவு வாக்குகள். திமுக 50% பலத்துக்கு போயிட்டு 71 வளருங்கட்சி. அதில் பெரும்பகுதியை மக்கள் திலகம் எம்ஜிஆர் எடுத்தார். தெற்கு மேற்குல பெரும்பகுதி எடுத்தார். சென்னை டெல்டா போன்ற பகுதியில் பெரும்பகுதியை கலைஞர் எடுத்தார். 24.8% வாக்கு எடுத்தாப்புல. 2 பேரும் சேர்ந்து 55% வாக்கு எடுத்தாங்க. திமுக தன்னோட 50% பலத்தை தாண்டி 5% வெளியே இருந்து கொண்டு வந்தாங்க. 5% வெளியே வந்து கொண்டு வந்தாங்கன்னா கண்டே முதறிஞ்ச ராஜாஜியோட சுதந்திரா கட்சியோட அந்த அது காலாவதியாகி போனது. ஃபார்வர்ட் பிளாக்கு செல்லச்சாமி பெரியசாமின்னு 2 பேரை ரெட்டையில எம்ஜிஆர் கேண்டிடேட் கொடுத்து அதை பலகீனப்படுத்தினது. முஸ்லீம் லீக் பலகீனப்பட்டு போனது. இந்திரா காந்தி அம்மையார் பிரச்சாரத்துக்கு வராதது. எமர்ஜென்சி ஐத்த பெரிய ஹீரோவாட்டு நம் போன்றவர்கள் கலைஞரை பார்த்தது. இதெல்லாம் சேர்ந்து 2 பேருக்குமே வெளியே இருந்து 5% வாக்கு தான் வந்தது. அப்போ எம்ஜிஆர் திமுக பிளவை தாண்டி வெளியே இருந்து எடுத்ததே 3% வாக்கு தான். 3% வாக்கு தான் எம்ஜிஆர் 77 எடுத்தார். நாம இதை பார்க்கும்போது திண்டுக்கல்ல பார்த்து நம்ம அதை பெருசா சொல்லுவோம். திண்டுக்கல்ல எம்ஜிஆர் 55% வாக்கு எடுத்தார். அது எக்ஸ்ட்ராடினரி எம்ஜிஆர் சென்ட்ரிக் எலெக்ஷன். அது இடைத்தேர்தல் வேற, பொது தேர்தல் வேற. தினகரன் ஆர்கேனரில் 50% வாக்கு எடுத்தார். ஜெனரல் எலெக்ஷனில் 5 தான் எடுக்க முடிஞ்சது. பெருந்துறையில் அண்ணன் வைகோ 25% வாக்கு எடுத்தார். ஜெனரல் எலெக்ஷனில் 6% தான் எடுக்க முடிஞ்சது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா திமுக என்ற 50% வாக்கு பலம் கொண்ட கட்சியில் வந்த எம்ஜிஆர் எடுத்தது மாதிரி வீட்டில இருந்து வரக்கூடிய விஜய்க்கு நம்ம மதிப்பீடு கொடுக்க முடியாது. வீட்டில இருந்து வந்த விஜயகாந்த் 3வது தலைவராக வந்தார். வீட்டில இருந்து வரக்கூடிய விஜய் 5வது தலைவராக வராரு. ஸோ 4% வாக்குக்கு மேலே அவருக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது என்னோட சயின்டிஃபிக் அப்ரோச்சில் நான் சொல்லக்கூடியது. அதில் காழ்ப்புணர்ச்சியோ வண்ணமோ உள்நோக்கமோ எதுவுமே கிடையாது. நான் என் லாஜிக்கில் நான் சொல்கிறேன். இது என்னோட லாஜிக் இதில் தெளிவாக இருக்குது. இன்னொன்று விஜய்க்கு மைனஸ் என்னன்னா விஜயகாந்த் கன்சிஸ்டண்டாக இருந்தார். ஒரு எம்ஜிஆர் ரசிகர், ஜானகி அம்மாவின் மகன் மாதிரி எம்ஜிஆருக்கு காரை பயன்படுத்தினார். ஐயா மூப்பனார் மீது பற்றுதல் கொண்டவர், சிறுபான்மை மக்களின் காவலர், தலித் மக்களின் போராளி, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நெல்லடா, போராடடா, வாழேந்தடா. இதை தாண்டி டாக்டர் ராமதாஸ் ரஜினிகாந்தை தோக்கடிச்ச பிறகு ரஜினிகாந்தை வெற்றி பெற்ற ராமதாஸை விருத்தாச்சலத்திலே சந்திச்சார். புலக்கொடப்பட வழியா வந்து நல்ல லாகாக்களை வாங்கியிருக்காங்கன்னு அன்புமணியை எதிர்கொண்டார். ராமதாஸ் எதிர்ப்பில் வந்து அடுத்த கட்டம் திமுக வேண்டாம், அண்ணா திமுக வேண்டாங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார் விஜயகாந்த். இவ்வளவும் விஜயகாந்துக்கு சாதகமாக இருந்தது. இதை தாண்டி அன்னைக்கு திருமாவளவன் பலமான சக்தி கிடையாது. அன்னைக்கு சுயேட்சைகளே 6.7% வாக்கு 2001ஆம் ஆண்டு எடுத்திருந்தாங்க. 2006ஆம் ஆண்டு விஜயகாந்த் வரும்போது சுயேட்சைகள் 3% தான். 3வது வந்த விஜயகாந்துக்கு திமுகவும் அண்ணா திமுக ஏற்றுக்கொள்ளாமல் சுயேட்சைகளுக்கு வாக்களித்த ஒரு 4% பேர், நியர்லி 4% விஜயகாந்துக்கு வாக்களித்தாங்க. ஏசி சண்முகம், கண்ணப்பன் இவங்கெல்லாம் வந்து பாமக எழுச்சிக்கு எதிராக போலரைசேஷனான முதலியார் யாதவர் வாக்குகள். அதே மாதிரி சிறாக்கர் சண்ணன் அவர் எடுத்த வாக்குகள், தென் ஆரம் வீரப்பன் எடுத்த வாக்குகள், இது எல்லாமே டைல்யூட் ஆகி விஜயகாந்துக்கு துணை நின்றது. 3வது வந்தது ஒரு ப்ளஸ்ஸு, நாயுடு கம்யூனிட்டிங்கிறது ஒரு ப்ளஸ்ஸு, ராமதாஸை ஏற்றுனது ஒரு ப்ளஸ்ஸு, கடுமையாக ஆர்கனைஸ் பண்ணி பன்னுட்டி ராமச்சந்திரன் போன்ற கூப்பா கிருஷ்ணன், தென் பொன்னுச்சாமி, இந்த மாதிரி பவர்ஃபுல்லான ஆட்கள்
அவரை தலைவராக ஏற்று ஏழைகளின் ஏந்தல் எம்ஜிஆருக்கு பிறகு விஜயகாந்த் தான், கருப்பு எம்ஜிஆர் விஜயகாந்தான்னு பண்ருட்டியார் போன்றவங்களை முன்னிறுத்துறது ஒரு பெரிய வாய்ப்பு. இதெல்லாம் இருந்தும் 3வது தலைவராக வந்ததுனால 8% வாக்கெடுக்கிறாரு. இப்போ ஃபுல் ஆயிடுச்சு. விஜய் எந்த தரப்பை எடுப்பாருங்கிறது பெரிய கேள்விக்குறி. கிறிஸ்டின்ஸ் விஜய், ஜோசப் விஜய்னு அடையாளப்படுத்தப்படுறார். ஜோசப் விஜய்ங்கிறது சினிமாவுக்கு நஷ்டம் இல்லை. சினிமாவுக்கு எந்த ஆடியன்ஸ்னாலும் சரி, ஒரு ஆடியன்ஸ் வலிமை வந்தால் போதா வசூல் தான். எல்லாருமே சினிமா ஆடியன்ஸ் கிடையாது. அப்போ ஜோசப் விஜய்ங்கிற லெவலில் அவருக்கு ஆடியன்ஸ் வலிமை ரிப்பீட்டட் ஆட்டோ படத்துக்கோ வந்தார்னா படத்துக்கு லாபம் தான். அரசியலில் கிறிஸ்தவர்கள் எப்படி வாக்களிக்க போகிறாங்க? ஆனால் இப்போ இதில் என்னன்னா மைனாரிட்டி ஓட்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? நான் ஏன் இதை கேட்குறேன்னா, இப்போ திமுகவுக்கு இருக்கக்கூடிய பிகெஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா, காங்கிரஸ் பார்ட்டி அவங்களோட இருக்காங்க. கிறிஸ்டியன்ஸ் வந்து மோஸ்ட்லி நான் பார்த்த அளவில் காங்கிரஸ் பார்ட்டிக்கு அவங்க ஓட் போடுறாங்க. இப்போவும் டிஎம்கே காங்கிரஸ் பார்ட்டியோட இருக்காங்க. ஸோ இந்தியா அலைன்ஸில் அவங்க ஒரு பார்ட். பிஜேபிக்கு அகெயின்ஸ்டான அலைன்ஸ் வந்து நாங்கள் தான் அப்படின்ற ஒரு இமேஜ் வந்து அவங்களுக்கு இருக்குது. ஸோ அதை மீறி அவங்க விஜய்க்கு வந்து ஓட் போடுவாங்களா? மாட்டாங்க. அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். ஓகே, விஜயகாந்துக்கு நாயுடு சமூகம் ரூலர்ஸ், அரசியல் தன்னம்பிக்கை கொண்ட சமூகம், கான்ஃபிடண்டா அரசியல் பண்ணக்கூடியவங்க, ஜமீன்தார்களாட்டு நில உடைமையாளர்களாட்டு தமிழ் மண்ணில் அவங்க பெரிய அளவுக்கு அரசியல் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க, இன்னைக்கும் இருக்கக்கூடியவங்க. நம்ம அதில் இருந்து சொல்லிங்கன்னா காமராஜிய காந்தி கிட்ட காமராஜ் பவர் பாலிட்டிக்ஸ் காரணமான சேலம் வரதராஜ் நாயுடுல இருந்து, ராமகிருஷ்ணன் நாயுடுல இருந்து, நாராயணசாமி நாயுடுல இருந்து, ராஜாராம் நாயுடுல இருந்து, அந்த நாயுடு கம்யூனிட்டியோட அந்த அரசியல் தன்னம்பிக்கையும் அவங்க அரசியல் அரங்கத்துக்குள்ள தமிழ் மண்ணில் அவங்க சாதிச்சது வந்து ரொம்ப அதிகம். மிகப்பெரிய ஒரு அரசியல் ஒரு ஒப்பீனியன் கிரியேட்டர் இருந்த அண்ணன் எம்.ஆர். ராதா கூட நாயுடு கம்யூனிட்டியை சேர்ந்தவர் தான். நம்ம அவர் அப்படி யாரும் பார்க்கல. என்னால் அந்த டேட்டா சொல்லும் போது அந்த இதையும் சொல்கிறேன். இந்த மாதிரி எக்கச்சக்க அளவுக்கு நாயுடு கம்யூனிட்டிஸ் வந்து ஒரு பவர்ஃபுல்லாக இருந்தவங்க, ரூலர்ஸாக இருந்தவங்க. ஸோ அவங்க அரசியல் தன்னம்பிக்கையோட விஜயகாந்தை லிட் பண்ணி விடுறதுக்குள்ள அவங்க தயாராக இருந்தாங்க. வடதமிழத்தில் இருந்தாங்க. அந்த வைகோ கூட்டணி போனதுனால விளாத்திக்குளம் ஒட்டப்படாத இந்த பகுதியிலும் அந்த வாக்குகள் வந்தது. ஆனால் ஜோசப் விஜய்னு அறியப்படக்கூடிய விஜய்க்கு கிறிஸ்தவர்கள் வந்து மைனாரிட்டிஸ் வில் பி எவ்ரிவேர் இன் த வேர்ல்ட் வில் பி விஜிலண்ட் அண்ட் அலர்ட். இங்கேயும் மைனாரிட்டிஸ் வந்து மோடி இங்க பிரதமராக இருக்கிறத வரை திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கூட்டணிக்கு தான் அவங்க ஓட்டு போடுவாங்க. அவங்கள தான் தங்களோட ப்ரொடெக்டராட்டும் அவங்களோட ரிலிஜியஸ் இதுக்கு பாதுகாப்பானவராட்டும் கருதுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கன்னியாகுமரி மக்களவை தொகுதியில் நாம் தமிழருக்கு ஆதரவாட்டு விஜய் வந்து மைக் சின்னத்தை போட்டு அறகுறையா, நேரடியா இல்லை அறகுறையா ஒரு விளம்பரத்தை கொடுத்தாரு. அப்படி அவர் விளம்பரத்தை கொடுக்கும்போது சீமான் என் தம்பி என்னை ஆதரிக்கிறாரு, மைக் சின்னத்தை போட்டிருக்காருன்னு சீமானே வெளியே போய் விஜய் மைக் சின்னத்தை போட்டதை வச்சு ப்ரொபகேட் பண்ணாரு. அதுக்கு ஓரளவு விஜய் ரசிகர்களும் அங்கங்கே நாம் தமிழருக்கு போடுங்கன்னு சில கேம்பெயினை பண்ணாங்க. ஆனால் சீமான் 6.8% எடுத்தவர் 2021 8.2% மக்களவையில் உயரும் போது கன்னியாகுமரி தொகுதியில் மட்டும் அவர் 5% குறைஞ்சார். அங்கே மட்டும் ஏன் குறைஞ்சாருன்னா, அங்கே உள்ள மைனாரிட்டி கம்யூனிட்டி பீப்புள் சீமான் ஒரு கிறிஸ்தவ மீனவரை கேண்டிடேட்டாக விடும்போது, பசிலியான்னு ஒரு மீனவர் அதிமுக கேண்டிடேட்டாக விடும்போது கிறிஸ்தவர்கள் வாக்கு ஸ்பிளிட் ஆனால் அது பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயித்துருவாரோன்னு அவங்க என் பிளாக்காக போய் அவங்க போட்டாங்க. அந்த மக்களவை தேர்தலுங்கிறது 2024 சட்டமன்ற தேர்தல் மாதிரி தான் நடந்தது. ஸ்டாலினை முன்னிறுத்தி தான் நடந்தது. ஆனால் காங்கிரஸில் இவர் கார்த்திக் சிதம்பரம் 10% வாக்கு குறையும் போது, ஜோதிமணி 15% வாக்கு குறையும் போது, மாணிக் தாகூர் 7-8% வாக்கு குறையும் போது, கோபிநாத் வாக்கு குறையும் போது, விஜய் வசந்த் வந்து அந்த கிறிஸ்டின் கன்சால்டேஷனில் ஒரு வேளையில் வாக்கு பெறுகிறதுனால தாமரை ஜெயித்திருமாங்கிறதுல விஜய் வசந்துக்கு வாக்கு கூடிச்சு. இதுதான் கிறிஸ்டின் ஓட்டர்ஸுக்கு மென்டாலிட்டி. அவங்களுக்கு வந்து பொலிட்டிக்ஸில் தங்கள் ப்ரொடெக்ஷன், தங்களோட மதத்தின் ப்ரொடெக்ஷனை தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. நம்ம வாழ்வு போன்ற கத்தோலிக்க பாதிரியார்கள் எழுதக்கூடிய பத்திரிகைகளிலே விஜய் வந்து சந்தேகத்துக்குரியவர், அவருக்கு ஆதரிக்கிறதுல எந்த லாபமும் நமக்கு இல்லைங்கிற கருத்துக்களை அவங்க முன்வைக்கிறாங்கன்னா அவங்களோட ப்ரியாரிட்டி வேற. அப்போ எப்படி விஜயகாந்துக்கு சோசியல் பேஸில் நாயுடுகள் அவங்க அடர்த்தியார் கூட இடத்துல வாக்களித்தாங்களோ, அதே மாதிரி கமல்ஹாசனுக்கு பிராமணர்கள் அடர்த்தியார் கூட இடத்துல வாக்களித்தாங்களோ, அந்த மாதிரி விஜய்க்கு வாக்களிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, கிறிஸ்தவர்கள் வாக்களிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா கிறிஸ்தவர்களோட ஓட்டிங் பேட்டர்னை பார்க்கும்போது அவங்க விஜயை நம்பி தங்களோட வாக்களை செலுத்துறதுக்கான சாத்தியங்கள் வந்து மிக மிக குறைவு. விஜயகாந்துக்கு நாயுடுகள் அளித்த அளவோ, கமல்ஹாசனுக்கு பிராமணர்கள் அளித்த அளவோ சோஷியல் பேக்கிங்காக விஜய்க்கு அது வராதுங்கிறதான் என்னோட கணிப்பாக நான் வைக்கிறேன். ரைட் சார். இவ்வளோ முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ டிவிகேவை பொறுத்தளவில் அதிமுகவோட அலைன்ஸ் இல்லை அப்படின்றத தெளிவுபடுத்திட்டாங்க. இப்போ ஒருவேளை இந்த அலைன்ஸ் ஒர்க் ஆகிருந்ததுன்னா
ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் வந்து கன்சாலிடேட் ஆயிருக்கும். இப்போ டிவிகேவுக்கும் ஏடிஎம்கேக்கும் அலையன்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருந்ததுன்னா ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் வந்து கன்சாலிடேட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கும். பட் இப்போ என்ன ஆகுதுன்னா ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் வந்து 4 ஸ்பிளிட் ஆக போகுது. டிவிகே பிரிக்க போறாங்க, என்டிகே பிரிக்க போறாங்க, பிஜேபி பிரிக்க போறாங்க, ஏடிஎம்கேவும் பிரிக்க போறாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய சூழல் வந்து அட்வான்டேஜ் டிஎம்கேன்னு பார்க்கலாமா? கண்டிப்பாக திமுக அட்வான்டேஜ் தான். அதில் ஆன்டி டிஎம்கே ஓட்டுங்கிறது பழைய காலத்தில் சொல்லப்பட்ட ஒரு பதம். கலைஞருக்கு எதிராக இருந்த ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் மு க ஸ்டாலினுக்கு எதிராக இல்லை. கலைஞருக்கு எதிராக இருந்த ஆன்டி டிஎம்கே ஓட்டு மு க ஸ்டாலினுக்கு எதிராக இல்லை. எப்படி இதை சொல்றீங்க? இப்போ நீங்கள் இடைத்தேர்தல் எடுத்துட்டா கூட எடுத்துடுங்க. தர்மபுரி இடைத்தேர்தல் வந்தது, 50% வாக்கு திமுக தாண்ட முடியல. அப்போ கலைஞருக்கு ஒரு நெகட்டிவ் இருந்தது. அதனால தான் அந்த இடைத்தேர்தலில் 50% தாண்டி போக முடியல. ஸோ கலைஞர் அவர்களை எதிரியா பார்த்த அளவுக்கு ஸ்டாலினை பார்க்கல. ஏன்னா கலைஞர் நிறையவர் கூட அரசியல் பண்ணியிருக்கிறார். அதில் வந்து குறிப்பாக கலைஞரை எதிர்த்து அரசியல் பண்ணி அவரை வீழ்த்தினது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சம்பத்துக்கு ஆட்கள் தான். இவர் சம்பத் 71 எம்ஜிஆர் வெளியே வர்றதுக்கும் திமுக பிளவுபடுறதுக்கும் இவிக்கு சம்பத் முக்கிய காரணம். 80 கலைஞரை சிஎம்மா சொல்றதுக்கு முட்டுக்கட்டை போட்டது சம்பத்துக்கு ஆதரவாளரான எம்பி சுப்பிரமணியம். அதே மாதிரி 89 மூப்பனார் மூலமாக காங்கிரஸ் கூட்டணிக்கு போய் வெற்றி பெறலான்னு கலைஞர் முயற்சி பண்ணும்போது அதை செயல்படுத்த விடாமல் கலைஞர் காங்கிரஸ் பக்கமே வர விடாமல் தடுத்தது வாழப்பாடி ராமமூர்த்தி. எம்பி சுப்பிரமணியம், வாழப்பாடி ராமமூர்த்தி, சம்பத் 3 பேரோட அரசியலும் வந்து கலைஞருக்கு பெரிய வீழ்ச்சியை கொடுத்தது. அவங்களும் அவங்கள சார்ந்தவர்களை ஒரு ஆன்டி கலைஞருங்கிற இதையே உருவாக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஸ்டாலின் வந்து கலைஞர் காலத்துக்கு பிறகு தான் அரசியலுக்கு வராரு. அவரால் அரசியல் அரங்கத்தில் பாதிக்கப்பட்டவர்னு சொல்றதுக்கு யாரும் இல்லை. ஒருவேளையில் அண்ணன் வைகோ சொன்னாலும் கூட அரசியல் சந்தர்ப்ப சூழ்நிலையில் வைகோ தன்னுடைய ரியல் ஸ்ட்ரென்த் அறிஞ்சு ஸ்டாலினோட பயணித்து தான் குறைஞ்சபட்சமாக சாதிக்க முடியும்னு அவர் முடிவுக்கு வந்துட்டாரு. அதில் அவர் குறுக்கு சால் ஓட்டக்கூடிய எதுவுமே பண்ணலை. ஸோ ஸ்டாலினுக்கு அரசியல் ரீதியாகவோ மற்றபடி மக்கள் மத்தியிலேயோ கலைஞருக்கு இருந்த ஒரு எதிர்ப்புங்கிறது ஸ்டாலினுக்கு இல்லை. இது கருத்து குரல்களாக ஒரு லெஸ் இன்ஃபார்ம்டு பீப்புளாக பிரிசனர் ஆஃப் பாஸ்டாக இதை பிரித்து பார்க்கறதுக்கே பலருக்கும் தெரியல. இதுதான் நான் சொல்றேன். கலைஞர் ஒரு தேர்தல் வெற்றி பெற்றாலே உடனே தோத்துருவாரு. ஸ்டாலின் ஒரு அணி அப்படி இன்டாக்டா வச்சு தனக்கு எதிர்ப்பு இல்லாதனால 3 தேர்தல்களில், உள்ளாட்சி தேர்தல்களில், இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றுட்டு இருக்கிறாரு. இடைத்தேர்தல் வெற்றி கூட எடுத்து பாருங்க. பெண்ணகரம் இடைத்தேர்தலில் திமுக 50% ஓட்டு தாண்டி இருக்காது. ஆனால் அதுக்கு காரணம் என்னன்னா ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் வந்து ஸ்பிளிட் ஆகுதுல. சாரி, நீங்கள் வந்து அந்த வேர்டு யூஸ் பண்ணாதுன்னு சொல்றீங்க. பட் பார்க்கும்போது என்னன்னா ஆன்டி டிஎம்கே ஓட் ஸ்பிளிட் ஆகிறனால அதுக்கு ஸ்டாலினுக்கு வசதியாக அமையுது. ப்ளஸ் இன்னொன்று என்னன்னா, இப்போ விஜய் அவர்கள் ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸ் தான் அவர் கையில் எடுக்கிறார். ஸ்ட்ராங்காக டிஎம்கே வந்து அப்போஸ் பண்ணுறாரு. ஸோ அந்த வகையில் ஆன்டி டிஎம்கேன்னு சொல்லலாம். அதே விஷயத்தை தான் என்டிகேவும் பண்ணுறாங்க, ஏடிஎம்கேவும் பண்ணுறாங்க, பிஜேபியும் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸ்னு சொல்லலாமே அதை. ஆளுங்கட்சிக்கு எதிரான அரசியல்னு சொல்றதுல தப்பு இல்லை. டிஎம்கேயோட பலம்ங்கிறது ஒரு ஸ்டாச்சுரேட்டட் ஓட்டாட்டு 45% எடுத்திருக்கிறாங்க. 53% முதல்ல எடுத்தாங்க. அதில் ஒரு 6% ஓட்டு அவங்க இழந்துட்டாங்கிறது நமக்கு வெளிப்படையாக தெரிஞ்ச உண்மைதான். 7% வாக்கு முதல்ல இழந்துட்டாங்க. இப்பவும் அவங்க 6% வாக்கு இழந்திருக்காங்க. இது எல்லா காலகட்டத்திலையும் இந்திரா காந்தி, ராகுல் காந்திக்குன்னு மாசா வந்து எம்ஜிஆருக்கோ கலைஞருக்கோ அந்த மாசு வராத ஒரு தன்மையை தான் இதில் நம்ம பார்க்கலாம். கடைசியாக ஸ்டாலின் எடுத்த வாக்குகள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாட்டை காப்பாற்றிட்டும் இந்தியாவை காப்பாற்ற போகிறோம்னு ஸ்டாலினை முன்னிறுத்தி எடுத்த வாக்குகள், ஸ்டாலின் படத்தை போட்டு ஸ்டாலினை முன்னிறுத்தி எடுத்த வாக்குகள், அது 47% வாக்குகள். ஏற்கனவே 45 அவங்க எடுத்திருந்தாங்க. கமல்ஹாசன் ஜாயின் பண்ணுறாரு. அவரோட பிரச்சாரம், அவருடைய ரசிகர் பலம் ஒரு 1.5% வாக்கு கொடுத்துருக்கலாம். ஒரு 47% வர்றாங்க. பெண்களுக்கு கொடுத்தது, மற்ற இதில் எதிர்ப்பு பலதும் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும். அர்த்மெட்டிக்கலி இது தெளிவாக நிற்குது. இதில் கூட கமலஹாசனால தென்சென்னையில் தன் வாக்கை உதயசூரியனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. அந்த வாக்குகள் வந்து பாஜக தாமரைக்கு போயிட்டு, மத்திய சென்னையில் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல, அது உணவு சின்னத்துக்கு போயிட்டு, இது தமிழிசை சவுந்தரராஜன் அம்மையாருக்கு போயிட்டு. அதே மாதிரி கோயம்புத்தூரில் கமல்ஹாசன் எடுத்த ஓட்டு வந்து அண்ணாமலைக்கு போயிட்டு, இப்படி மதுரையில் கமல்ஹாசன் எடுத்த ஓட்டு வந்து ராமசீனிவாசன், ஒரு ரெடியார் கம்யூனிட்டி, மதுரைக்குள்ள விருதுநகருக்கு நினைச்சார், மதுரையில் நின்னாரு, அவருக்கு போயிட்டு. அப்போது இவர்களுக்கே இந்த வாக்குகள் வந்து கமல்ஹாசனால் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியலைன்னா, எடுத்த வாக்கை கமல்ஹாசனால் இவர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியலைன்னா திமுக வேட்பாளர்களுக்கு, அணி வேட்பாளர்களுக்கு கையில் வராத ஓட்டை விஜய் எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவார்? விஜய்க்கு சோசியல் பேஸு கிறிஸ்தவர்கள்,
அபிமானம் இருக்குது. அது ஓட்டாவே விஜய்க்கு விழல. ஓட்டாவே விஜய்க்கு விழாத அந்த கிறிஸ்தவர் ஓட்டு எப்படி விஜய் ஒருத்தரோட கூட்டணி போனால் அது டிரான்ஸ்ஃபர் ஆகும்? ஓட்டா விழுந்த கமலஹாசன் ஓட்டே கமலஹாசனுக்கு விழுந்த ஓட்டு பாஜகவுக்கு போகுது. அப்போ விஜய்க்கு விழாத ஓட்டு விஜய் எடப்பாடிக்கு போட சொன்னா அந்த கிறிஸ்தவர்கள் ஓட்டுகள் வந்து திமுக காங்கிரஸுக்கு தான் போகும். இதுதான் நான் விஜயை வந்து மைக்ரோவா பார்த்து செக் வைக்கிறேன். மற்றவங்க மேலெழுந்த வாரியா மொட்டை சாத்தான் குட்டையில விழுந்தாங்கன்னு இஷ்டம் போல வாயில வந்ததை அடிச்சு விட்டுட்டு போறாங்க. நான் என்னோட இது ஓட்டர்ஸ் இப்படி இருக்கிறாங்க, அவங்க உணர்வு இப்படி இருக்குது, அவங்களோட ப்ரியாரிட்டி இப்படி இருக்குதுங்கிற அடிப்படையில் தான் என்னோட கணிப்புகளை நான் வைக்கிறேன். அதனால தான் என்னோட கணிப்பு 10க்கு 8 என்னைக்கு சரியாக வந்துட்டு இருக்குது. ஒரு சில தவறாக போனாலும் கூட 10க்கு 8 சரியாக வந்துட்டு தான் இருக்குது. கடந்த மக்களவை தேர்தலில் கூட 35 சீட்டு திமுக வரும்னு சொன்னேன், 4 சீட்டு போட்டின்னு சொன்னேன். அண்ணாமலை நான் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டேன். நீங்க ஏன் அண்ணாமலை ஜெயிப்பாருன்னு சொல்லலன்னு ஆர்எஸ்எஸ்ல உள்ளவங்களும் பாஜக காரங்களும் மணிகண்டன் போன்ற என்ன பாசத்துக்குரிய பேச்சாளர்களும் என்ன ஜி நீங்க அண்ணாமலை ஜி ஜெயிப்பாருன்னு சொல்லலன்னு சொன்னா எனக்கு தெரியும் வெற்றி வாய்ப்பு கம்மி, அது திமுகவுக்கு ஆதரவா போலரைசேஷன் ஆகும், அண்ணாமலை 2வது தான் வருவாருங்கிறது தான் எனக்கு தெரியும். ஒரு திமுகவில் உள்ள ஒரு லீடர் கூட என்ன பொசிஷன் கேட்கும்போது அண்ணாமலை 2வது தாங்க வருவாரு, வேலுமணி கோட்டை விட்டாருன்னா அண்ணா திமுக 3வது பேருன்னு நான் என்ன வாய்ப்போ பாசிபிலிட்டியோ அதுதான் நான் என்னோட கணிப்பா சொல்றேன். அந்த வகையில் தான் ஓட்டர்ஸ் பிரியாரிட்டின்னு பார்க்கும்போது விஜயோட அந்த சந்தர்ப்பவாத நிலைப்பாடுகளும் அவருக்கு பாதகமா இருக்குது. அவருக்கு நான் 5வது வர்றதும் பாதகமா இருக்குது. சந்தர்ப்பவாத நிலைப்பாடுன்னா அவர் ராகுல் காந்தியை பார்த்திருக்கிறாரு, அவர் மோடியை பார்த்திருக்கிறாரு, திமுகவுக்கு ஆதரவுங்கிற மாதிரி தோற்றத்தை கொடுத்திருக்கிறாரு, அண்ணா திமுகவுக்கு ஆதரவுங்கிற தோற்றத்தை கொடுத்திருக்கிறாரு. அப்போ சந்தர்ப்பவாத நிலைப்பாடு தான் இது. சிவாஜி சம்பத் மாறிப்பட்ட ஒரு சந்தர்ப்பவாத நிலைப்பாடு. இது மக்கள் மனசுல விழுவுன்னு தான் நான் இதை சொல்றேன். விஜயோட இன்னொரு தவறுன்னு நான் பார்க்கறது, கட்சி ஆரம்பிச்சுட்டு விக்கிரவாண்டியில் நிற்காதது. கட்சி ஆரம்பிச்சுட்டு விக்கிரவாண்டி தேர்தல் களத்தில் நிற்காதது அது விஜயோட ஒரு தவறு. ஏன்னா மக்கள் சீரியஸ் பிளேயரா பார்க்க மாட்டான். நீங்க உங்களை எம்ஜிஆர் 3 எழுத்து விஜய் 3 எழுத்துன்னு சொல்றீங்க. அப்படி சொல்லக்கூடிய நீங்க எம்ஜிஆர் ஒரு கட்சி பிளவுல தான் வந்தாரு. எடுத்த எடுப்பிலே அவர் ஒன்றும் இடைத்தேர்தலில் புறக்கணிக்கல. 55% வாக்கு எடுத்தாரு, பொது தேர்தலில் 30 எடுத்தாரு. வைகோ பெண்ணகரத்தில் 25% வாக்கு எடுத்தார், இடைத்தேர்தலில் 6% வாக்கு எடுத்தார். தினகரன் 50% வாக்கு எடுத்தார், இடைத்தேர்தலில் 55%, 5.5% வாக்கு எடுத்தார். அப்போ நீங்க பெரிய ஸ்டார் பாப்புலாரிட்டி உள்ளவங்க, மாநாடு போடக்கூடிய இடத்துல தான் சட்டமன்ற இடைத்தேர்தலே வருது. அங்க நீங்க நிக்கலன்னா உங்களுக்கு 1 இயர் பரையர் போலரைசேஷன்ல ஒண்ணும் இல்லாம போயிருவோங்கிற அச்சம், அந்த அச்சம் காரணமா நீங்க நிக்கல. இல்ல விஜய்க்கு என்ன சிக்கல்னா சார், இப்போ ஒரு இடைத்தேர்தல்னு வரும்போது நீங்கள் ஒரு கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுவீங்க டிவிகே சார்பா. ஸோ அவரு தான் ப்ரொஜெக்ட் ஆவார், அவரை சுற்றி எலெக்ஷன்ஸ் வந்து ரிவால்வ் ஆக ஆரம்பிக்கும் அந்த ஊரில். பட் விஜயோட ஸ்டாண்ட் என்னன்னா, விஜயோட கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா டிவிக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா விஜய் அப்படின்ற ஒரு சிங்கிள் மேன் தான். ஸோ இப்போ ஒரு அசம்பிளி எலெக்ஷனை ஃபோக்கஸ் பண்ணும்போது நான் தான் சிஎம் கேண்டிடேட், என்னை சுற்றி எலெக்ஷன் வந்து ரிவால்வ் ஆகுது அப்படின்ற ஒரு அந்த இது அவங்களுக்கு பிடிக்கும்ல. ஒரு அது அவங்க ஸ்ட்ராட்டஜி. ஏன் விமர்சனத்தை நான் வைக்கிறேன், சீமான் 1.1 வந்தாரு. இது வந்து நுணுக்கமா பார்க்கறவங்களுக்கு தான் தெரியும். மேலெழுந்த வாரியா டெசல்ட்ரி அவுட்லுக்ல அரசியலை பார்க்கவங்களுக்கு புரிஞ்சுவிட முடியாது. அவங்க வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் தங்கள் அறியாமையிலும் பேசிட்டு இருப்பாங்க. நான் மைக்ரோவா விஷயத்த சொல்றேன். 1.1 சீமான் வராரு. எடுத்த எடுப்புல சீமான மாற்றினி யாரும் ஓட்டு போடல. ஏன்னா அவருக்கு ஐடியாலஜி இருக்கு, ஸ்லோவா குரோ ஆகுறாரு. இப்ப விஜய்க்குலாம் அது கிடையாது இல்ல. எஸ், அந்த இடம் தான் நான் சொல்றேன். 1.1 வர்றவர் கமலஹாசனும் அவர் பற்றிய கம்பேரிசன்ல கமலஹாசன் 3.7 எடுக்கிறாரு, இவர் 3.8 எடுக்கிறாரு. கமலஹாசன் சீமான் கம்பேரிசன் இல்லைன்னா சீமான் அதில் உயர்ந்திருக்க மாட்டார். கமலஹாசனையும் சீமானையும் பார்க்குறாங்க மக்கள். இவர் நம்ம கூட இருக்கிறாரு, நமக்காக இருக்கிறாரு, ஒரு கருத்தியலை சொல்லி வராரு. தன் பேச்சு திறமையில மக்கள் ஒருத்தர் நாட்டு மக்கள் மொழியில அவரோட உடல் மொழியும் அவர் பேச்சு மொழியும் நம்மளோட ஒருத்தர் நாட்டு அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா மாமா மச்சான் மச்சினன் தம்பி இந்த மாதிரி ஒரு உறவு முறையில் உள்ள ஒருத்த நாட்டை வந்து நம்மளோட வந்து நின்று வராரு, நம்ம கூட நிற்கிறாருங்கிற இதுல கமலஹாசனோட அந்த இமேஜும் சீமானுக்கு இந்த கிளாஸ் டிஃபரன்ஸும் கமலஹாசனுக்கு சீமானுக்குள்ள கிளாஸ் டிஃபரன்ஸ் ஒர்க் ஆகுது. கமலஹாசன் ஒரு வசதியான ஒரு குடும்ப பின்னணி, ஒரு ஏழை எளிய குடும்ப பின்னணி, 2 லீடர்ஸும் வந்து அதில் கம்பேரிசன் ஒர்க் ஆகுது. கமலஹாசன் வந்து அந்த கம்பேரிசனை கொடுக்கலன்னா சீமான் வந்து 2019 பிக்கப் ஆகிட முடியாது, 1.1 எடுத்தவர் பிக்கப் ஆகிட முடியாது. ஸோ அந்த களத்துக்குள்ள கமலஹாசன் சீமான் ஒப்பீடு தான் சீமானை வந்து 3.8க்கு ஜம்ப் பண்ண வைக்குது. அடுத்த கட்டம் கமலஹாசன் தவறிழைக்கிறார். கமலஹாசனே
2019 இன்னும் கடுமையாக பிரச்சாரம் பண்ணி கூட 20 நாள் பிரச்சாரம் பண்ணியிருப்பாருன்னா அவர் 5% வாக்குக்கெல்லாம் போயிருப்பார். அவருக்கு ஒரு வேல்யூ இருந்திருக்கும். பெரிய அளவுக்கு இல்லை, ஒரு 1% கூட எடுத்திருப்பார். நான் பெருசாக சொல்ல வரல, அட்லீஸ்ட் 1% கூட எடுத்திருப்பார். 4.25% போயிருப்பார். அதற்கு பிறகு விக்கிரவாண்டி நாங்குநேரி இடைத்தேர்தல் வருது. இடைத்தேர்தலில் ஒரு க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டி உள்ள ஒரு பிரச்சாரம் பண்ணி வாக்குகளை கொண்டு வர முடியும். ஆனால் விக்கிரவாண்டி நாங்குநேரி இடைத்தேர்தலில் கமல்ஹாசன் நிற்கல. சீமான் தோல்விக்கு பிறகும் விக்கிரவாண்டி நாங்குநேரி இடைத்தேர்தலில் நிற்கிறாரு. தினகரன் ஆர்கேனர் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற வெற்றி வீரர். ரெட்டையிலையும் உதயசூரியனையும் தோற்கடிச்சவர், ரெட்டையிலையும் குக்கரில் போட்டு அவிச்சவர்னு, ரெட்டையிலங்கன்னு ஒரு பெரிய வெற்றி சின்னத்தை குக்கரில் வீழ்த்தினவர்னு பாராட்டப்பட்டவர். அவர் விக்கிரவாண்டி நாங்குநேரில் நிற்கல. 5.5% எடுத்த தினகரன் பொது தேர்தலில் 2.5க்கு போறாரு. 3.7% எடுத்த கமல்ஹாசன் பொது தேர்தலில் 2.5க்கு போறாரு. ஏன்? அவங்க நடத்தினது பார்ட் டைம் பொலிட்டிக்ஸ், சீமான் நடத்தினது ஃபுல் டைம் பொலிட்டிக்ஸ். முழுமையான ஒரு அரசியல்வாதியா சீமான் இருக்கிறாரு. அதனால சீமான் விக்கிரவாண்டினாலும் சரி, நாங்குநேரினாலும் சரி, வெள்ளூர்னாலும் சரி, ஆம்பூர்னாலும் சரி, வாணியம்பாடினாலும் சரி 5 இடைத்தேர்தலில் நின்னனால தான் மக்களை அவர் ஏற்றுக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் நாங்குநேரில் சீமான் தன்னுடைய நாடார் சமூக வேட்பாளரை விட்டு 2% வாக்கெடுக்கிறாரு. அதே சீமான் தொடர்ந்து ஃபைட்டில் இருக்கிறாருங்கிறத காட்டும்போது ஒரு மறவர் சமூகத்தை கேண்டிடேட்டாக போட்டு 10% வாக்கெடுக்கிறாரு பொது தேர்தலில். இதில் இன்னும் ஒரு தரவை நான் சொல்கிறேன். விஜய் சம்பந்தப்பட்ட செய்தி தொடர்பாளர்கள்லாம் பலரும் என் மேலே கொதிக்கிறாங்க. நான் சொல்றது டேட்டா தப்புனா சொல்லுங்க, அல்லது உங்க தலைவர் தவேக தலைவர் மதிப்புக்குரிய ஐயா விஜய் அவர்கள் சொல்ற மாதிரி டேட்டாக்கள் எல்லாம் கண்டுக்காமலே போயிட்டுருங்க. நீங்க அதுக்கு பதில் சொல்றதுனால தான் நான் சொல்றேன். 2021 சீமான் விஜய் எல்லாம் ஒரு ஆளாடா, எடப்பாடிக்கு எல்லாமாடா பயப்படுறது, நீ என் தம்பின்னு சொல்றதே எனக்கு கேவலமா இருக்குன்னு சொல்லி தான் 6.8% வாக்கெடுத்தாரு. விஜய்க்கு சர்க்கார் படத்துக்காக கடுமையாக நின்று ஃபைட் பண்ண கமல்ஹாசன் 2.5க்கு கீழே குறைஞ்சு போனாருங்கிறது உண்மை. ஸோ இந்த இடத்தெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, விஜய்க்கு பெரிய வாக்கு வலிமை இருக்குது, அவர் வார்த்தைக்கு பெரிய வாக்கு வலிமை இருக்குன்னு சொல்கிறதெல்லாம் பொய்ங்கிறதுக்காக தான் நான் சொல்ல வர்றேன். இதில் இன்னொன்றும் கமல்ஹாசன் மாதிரி விஜய் விக்கிரவாண்டி அணுகுனாருங்கிறதுக்குள்ள உதாரணத்தை நான் சொல்கிறேன். விக்கிரவாண்டியில் இன்னைக்கு பீகாரில் இடைத்தேர்தல் வரும்போது மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்டான பிரசாந்த் கிஷோர் 4 தொகுதியில் இடைத்தேர்தலில் நிற்கிறாரு. நின்று லாலு யாதவும் நிதிஷ்குமாரும் காசு தருவாங்க, நீங்க எனக்கு ஓட்டு போடுங்கன்னு தன் கட்சிக்காக கேட்கிறாரு. அப்ப கட்சி ஆரம்பிச்சா சீரியஸ் பிளேயரா இருக்கணுங்கிறது தான் பிரசாந்த் கிஷோரோட நோக்கம். கட்சி ஆரம்பிச்சுட்டு கண்டெஸ்ட் பண்ணலன்னா இவங்க உள்நோக்கத்தோட லாப நோக்கத்தோட பண்றதுங்கிறதான் அர்த்தம். மக்களுக்காக எல்லா சூழ்நிலையும் நிற்கக்கூடியவங்க இல்லைன்னு தான் அர்த்தம். இப்போ நீங்க இடைத்தேர்தலில் கண்டெஸ்ட் பண்ணாதனால மேபி விஜய் அவர்கள் ஒரு சீரியஸான பொலிட்டிஷியனா இல்லாமல் இருக்கலாம் அப்படின்றதுதான் உங்களோட வாதம். கண்டிப்பா அப்படிதான் மக்கள் பார்ப்பாங்க. அது ஒன்று பிளஸ் உள்நோக்கம்னு இன்னொரு பாயிண்ட்டையும் சொன்னீங்க. ஸோ அது ரெண்டையும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். உள்நோக்கம்ங்கிறது நீங்க 1 year வெர்சஸ் per year போலரைசேஷன் தான் வரும்னு உங்களுக்கு தெரியுது. அந்த போலரைசேஷன்ல நீங்க மாட்டிட்டீங்கன்னா, இடைத்தேர்தலே மாட்டிட்டீங்கன்னா, அதுக்கு பிறகு சரத்குமார் திருமங்கலத்தில் மாட்டி போனது மாதிரி நீங்க இஷ்யூ இல்லாம சரத்குமார், ராதிகாவுக்கும் சரத்குமாருக்கும் என்ன கூட்டம்? அன்னைக்கும் நான் சரத்குமார் சொன்னேன், திருமங்கலத்தில் கண்டெஸ்ட் பண்றது சைனைட் சாப்பிட்றது மாதிரின்னு சொன்னேன். அப்போ அவர் அன்னைக்கு கண்டெஸ்ட் பண்ணல. கண்டெஸ்ட் பண்ணனால பொது தேர்தலையும் அவர் பண்ண சோபிக்கல, அது அதோட முடிஞ்சு போச்சு. இவர் தங்களை எம்ஜிஆர் கணையா கிளைம் பண்றாங்க. எம்ஜிஆர் 3 எழுத்து, விஜய் 3 எழுத்துன்னு கிளைம் பண்றாங்க. அப்போ நீங்க கட்சி ஆரம்பிச்ச நீங்க விஜயகாந்த் மாதிரி 8 மாசத்துக்கு முன்ன கட்சி ஆரம்பிச்சிருக்கணும். சரத்குமார் மாதிரி விஜயகாந்த் மேல உள்ள இதுல ஒரு தேர்தலுக்கு 8 மாசம் முன்ன கட்சி ஆரம்பிக்க முன்னாடியே கட்சி ஆரம்பிச்சு பல பிரச்சனைகள் அடிபட்டு போய் ஒரு கடைசியா ஒரு 1/4%, 1/2% கட்சிங்கிற மாதிரி அவர் போயிட்டாரு. கரெக்டா ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணா அவரும் ஓரளவு சாதிச்சிருக்க முடியும். நீங்க தப்பா ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணி இடைத்தேர்தலுக்கு முன்னாடியே கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு இடைத்தேர்தலை கண்டெஸ்ட் பண்ணலன்னா இதே சீமானுக்கு உள்ள மெரிட்டு சீமானுக்கு கிடைக்குது. கம்பாரிசன்ல கமல்ஹாசனை மீறி சீமான் பெற்ற மெரிட்டை விஜய் மீறியும் கிடைக்குது. சீமான் 1 year per year போலரைசேஷனை பற்றி கவலைப்படலை. தெரியும் அவருக்கு போலரைசேஷன் வரும்னாங்க. 1 year per year போலரைசேஷன் தான் வரும்னு அவருக்கு தெரியும். அங்கே போய் நிற்கிறாரு, 5% 6% ஆக்குறாரு. மக்கள் மத்தியில் என்ன வருது? சீமான் சீரியஸ் பிளேயரா நிற்கிறாரு எல்லா இடத்துலையும். விஜய் சீரியஸ் பிளேயர் அல்ல. இதுதான் கமல்ஹாசன் சீரியஸ் பிளேயர் அல்ல. ஸோ கமல்ஹாசன் சீமான் கம்பேரிசன்ல சீமானுக்கு எப்படி ஒரு பிளஸ் கிடைச்சோ, அதே விக்கிரவாண்டியில
சீமான் விஜய் கம்பாரிசன்ல சீமானுக்கு பிளஸ் கிடைக்குது. சாதாரண ஜனங்கள் மத்தியில் சீமான் நிற்பாரு, நமக்காக ஒரு லட்சிய உறுதியோட வெற்றியோ தோல்வியோ அவர் களத்துக்குள்ள நிற்பாரு, உள்ளாட்சி தேர்தலோ எதோன்னா நிற்பாரு. இவங்க மேம்போக்கானவங்க, வாய்ப்புண்டா நிற்பாங்க அல்லது மூட்டையை கட்டிட்டு போயிடுவாங்க. சரி, இப்போ கமல்ஹாசன் விஜய் அவர்கள்லாம் சீரியஸ் பிளேயர் இல்லைன்னா அவங்களோட மோட்டிவ் என்ன? ஏன் அரசியலுக்கு வரணும்? என்ன இன்டென்ஷன்? கமல்ஹாசனுக்கு அரசியல் வந்து ஒரு பெரிய சுதந்திர போராட்ட தியாகி குடும்பத்தை சேர்ந்த ஒரு நாட்டுக்காக தியாகம் செய்து எவ்வித பலன் அடையாத ஒரு பெரிய குடும்பம். அதெல்லாம் நாம் பாராட்டுறோம், போற்றுறோம் அதெல்லாம். ஆனால் அவரோட அரசியல் வந்து ரஜினிகாந்த் வந்து சினிமா பாப்புலாரிட்டியில் ஒரு ஆளாயிரத்துக்கு முன்னாடி நாம ஆளாயிரணுங்கிற ஒரு நோக்கத்தில் வந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. நண்பர்கள் தான், நட்புலயத்தில் நல்லா இருக்கக்கூடியவங்க தான். உள்ளுக்குள்ளே அப்படி ஒரு சினிமா பாப்புலாரிட்டியை வச்சு ரஜினி ஒரு ஆளாயிடக்கூடாது, அரசியல் சக்தி ஆகிடக்கூடாது, அதுக்கு முன்னாடி நம்மளும் ஆகணுங்கிற ஒரு எண்ணத்தில் வந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா கடந்த காலங்களில் கமல்ஹாசன் நடிகனுக்கு அரசியல் தேவையில்லைங்கிற ஒரு கண்ணோட்டத்தை தான் அவர் சொல்லிட்டு இருந்தார். ஒரு ஆஸ்கார் நாயகன், விருதுகளின் வித்துவான், அந்த அளவுக்கு ஒரு பெரிய கலைஞர், எக்ஸ்ட்ராடினரி கலைஞர், அது சான்ஸே இல்லை. அவரோட கலைத்திறனை பற்றி நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். ஸோ அவர் அந்த கலைத்திறனில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர் நடிகனுக்கு அரசியல் தேவையில்லைன்னு சொன்னார். எம்ஜிஆர் கொடுத்த வாய்ப்புகளை கூட அவர் அன்னைக்கு ஏற்றுக்கிடாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அரசியலே தெரியாதுன்னெலாம் பேசி பார்த்த இன்டர்வியூலாம் நான் பார்த்துருக்கேன். கண்டிப்பாக அவர் வாராருன்னா ஒரு சினிமா பாப்புலாரிட்டியில் ரஜினிகாந்த் ஒரு ஆளாகும் போது நம்ம ஏன் ஆளாகக்கூடாதுங்கிற நோக்கம் தான் வந்தது. அல்டிமேட்டாக அவர் இன்னைக்கு எடுத்த வாக்குக்கு ஒரு ராஜ்யசபாங்க லெவலில் திமுகவுக்கு ஒரு வேல்யூ அடிஷனாக இருக்கிறாரு. எனிவே மோடி எதிர்ப்பில் ஒரு கன்சிஸ்டன்ட் ஸ்டாண்டு உள்ள ஒரு ஆளாட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, ஜெயலலிதாவையும் விஸ்வரூபம் பட விவகாரத்தில் எதிர்கொண்டார். பாஜக தேசிய தலைவரை வந்து கமல்ஹாசனுக்காக ப்ரெஸ் மீட் அறிக்கை கொடுத்ததும் ஜெயலலிதா இறங்கி வந்து கமல்ஹாசனுக்காக ப்ரெஸ் மீட் கொடுத்தாப்புல. அதே வேளையில் விஜய் வந்து தன்னுடைய தனிநபர் ஆளுமைங்கிறது ரொம்ப சப்பங்கிறத காட்டக்கூடிய அளவுக்கு அம்மா தாயே எல்லாத்தையும் ரசிக்கக்கூடியவங்களும் என்னையும் ரசிங்கன்னு நடராஜன் சசிகலா இவங்க மூலமாக வீடியோ போட்டு ஜெயலலிதாட்ட கெஞ்சிட்டு இருந்தார். இது தனிநபர் லீடர்ஷிப்பை காட்டக்கூடியது. விஜய் ரசிகர்கள் என் மேலே கோவப்படலாம், அது நீங்கள் அவங்க என் சகோதரர்கள் தான், நான் அவங்கள நேசிக்கிறேன். பட் என்னோட கருத்தில் உண்மை இருக்கா இல்லையாங்கிறத விஜய் ரசிகர் நண்பர்களும் சரி மற்ற பொது பார்வையில் இருக்கவங்களும் அதை பாருங்கள். நான் தப்புன்னு கூட சொல்ல மாட்டேன். இன்வெஸ்ட் பண்ண மணியை வந்து ஜெயலலிதா மாதிரி ஒரு பாறைகிட்ட அரக்கத்தனமாக செயல்படக்கூடிய ஒருத்தர்கிட்ட போய் மோதிட்டு இருக்க முடியாது. அதுவும் நான் மோதணும்னு சொல்ல வரல. பட் கமல்ஹாசன் அந்த இடத்துக்குள்ள நின்னார். ஒரு சுதந்திர போராட்ட தியாகிக்க ரத்தம் அந்த இடத்துக்குள்ள ஒரு சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதாவை ஏற்று நின்னாருங்கிறதும் கமல்ஹாசனுக்கு அந்த கிரெடிட்டை நாம கொடுக்க தவறக்கூடாது. விஜய் கெஞ்சினது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அங்கே அப்படி தான் பண்ண முடியும் ஜெயலலிதா அம்மையார்கிட்ட. ஸோ கமல்ஹாசனுக்கு வந்து இந்த ஒரு ப்ளஸ்களும் இருக்கத்தான் செய்யுது. அவர் அரசியலுக்கு வந்தது ரஜினிக்குள்ள அரசியல் பாப்புலாரிட்டியில் தனக்கும் பங்கு வேணும், தனக்கும் அதில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும்னு வந்தார். கால சூழ்நிலையில் ரஜினி வரல, இவர் களத்துக்குள்ள நின்று 3.7 எடுத்தார். கண்டஸ்ட் பண்ணி களத்துக்குள்ளே போயிருப்பாருன்னா 3.7 உயர்த்திருப்பார். சீமான மாதிரி களத்துக்குள்ளே நின்று இருப்பாருன்னா அவர் உயர்ந்திருப்பார். இவர் 3.7ங்கிறதும் நம்ம அளவுக்கு உயரத்துக்கு 3.7 குறைவுன்னு அவர் வெக்ஸ் ஆயிட்டார். விக்கிரவாண்டி நாங்குநேரி, வெள்ளூர், ஆம்பூர், வாணியம்பாடியில் அவர் கண்டஸ்ட் பண்ணலை. 1.1 வந்த சீமான் கண்டஸ்ட் பண்ணனால இன்னைக்கு 8.8 மக்களோட நிற்கிறேன், மக்களை நம்பி நிற்கிறேன், மக்களுக்காக நிற்கிறேன், உலக தமிழின தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்பதை நான் நிறுவுவேன். பெரியார் ஒழுகைங்கிறது என் கொள்கை இல்லை, பிரபாகரன் வாழுகைங்கிறது தான் என் கொள்கை. 100% கம்யூனிட்டிஸுக்கு அரசியல் அதிகாரத்தை எடுத்து கொடுக்கறதா என் கொள்கைங்கிறது தான். அவர் என்ன நீங்கள் கை தூக்கி விடுங்க, உங்களை நான் கை தூக்கி விடுறேன்னு பறையர், தேவேந்திர குல வேளாளர், மீனவர், வண்ணார், நாவிதர், குயவர் போன்ற சமூகங்கள் மத்தியில் தன்னோட அரசியல் காய் நகர்த்தர்களை வேலுப்பிள்ளை பிரபாகரன் முன்னிறுத்தி ஒரு பாலிசிஸோட இஷ்யூஸோட அவர் செய்கிறார். அதான் சொல்கிறார், டீசெண்டாக பொலிட்டிக்ஸ் பண்ணக்கூடியவன் இல்லை, டீப்பாக பொலிட்டிக்ஸ் பண்ணக்கூடியவன், பாலிஷாக பொலிட்டிக்ஸ் பண்ணக்கூடியவன் இல்லை, பாலிசியோட பொலிட்டிக்ஸ் பண்ணக்கூடியவன்னு நிற்கிறனால சீமானுக்கு அந்த கிரெடிபிலிட்டி கிடைக்குது, சீமானுக்கு அந்த வளர்ச்சி கிடைக்குது. எப்படி கமல்ஹாசன் சீமான் அந்த கம்பாரிசன் சாதாரண ஏழை எளிய மக்கள் மத்தியில் சீமானுக்கு லீடர்ஷிப்பை தூக்கிச்சோ, அதே மாதிரி விஜய் சீமான் கம்பாரிசனும் சீமானுக்கு லீடர்ஷிப்பை பெரிய அளவு தூக்குங்கிறது தான் என்னோட முழுமையான பார்வை. அந்த வகையில் தான் சீமான் வந்து எடப்பாடி பழனிசாமி கூட பலன் உரிக்காத விஜய் கூட்டணி போனால் தன்னுடைய பாப்புலாரிட்டியை, தன்னுடைய சினிமா புகழை அதை என்கேஷ் பண்றதுக்கு சுயநலமாக, அதை வந்து சந்தர்ப்பவாதமாக நோட்டுக்கும் சீட்டுக்கும் எடப்பாடி கிட்ட விலை போவார் விஜய்ங்கிறத சீமான் அடிப்பாரு.
சீமான் அதை விட மாட்டாரு, ரஜினிகாந்தே எதிர்த்து அடிச்சவர், கமல்ஹாசன் எம்ஜிஆர் ஆட்சி கொடுப்போம்னு சொல்லும்போது எவ்வளவு பெரிய மக்கள் தலைவர் எம்ஜிஆர், அவரை எம்ஜிஆர் ஊழல்வாதி சாராயவாரிகளை கல்வி தந்தை ஆக்கினாரு, முல்லை பெரியாறுல தமிழர் உரிமை விட்டு கொடுத்தாருன்னு அடிச்சது மாதிரி விஜய் எடப்பாடியோட கூட்டணி போனா பலம் நிரூபிக்காத விஜய் சந்தர்ப்பவாதமாக தன் பாப்புலாரிட்டியை காசாக்குறாரு, நோட்டுக்கும் சீட்டுக்கும் எடப்பாடி கிட்ட விலை போயிட்டாருங்கிறத சீமான் அடிப்பாருங்கிறத நான் ஈவினிங் 8 மணி புதிய தலைமுறை டிபேட்டுக்குள்ள சொன்ன பிறகுதான் அடுத்த நாள் வந்து அந்த 80 சீட்டுங்கிறத அவங்க மறுத்தாங்க. மறுக்குன்னு நினைச்சா காலையிலே வந்ததை சாயங்காலமே மறுத்திருக்கலாம். சார், இப்போ அதான் இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பேசின விஷயம் என்னன்னா, விஜய் அவர்களோட அரசியல் வருகையால் என்னென்ன பாதிப்பு அரசியலில் ஏற்பட போகுதுன்ற விஷயங்கள்லாம் சொன்னீங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ஃபோர்ஸஸை பொறுத்தளவில் திமுகவுக்கு அது லாபம், நான் புரிஞ்சுக்கிறது பெரிய லாபம். திமுகவுக்கு லாபம், திமுகவுக்கும் அதிமுகவுக்கு அது நஷ்டம் வரலாம். ஸோ இப்போ என்டிகே எப்படி பார்க்குறீங்க? என்டிகேக்கும் நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ என்டிகே ஓட்ஸ் வந்து அங்கே ஷிஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது போக இன்னும் கொஞ்சம் கூட ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லுங்கள். இப்போ என்டிகேவோட ஓட் ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கா, டிக்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கா அடுத்த எலெக்ஷன்? என்டிகே சீமான் பண்ண தவறு, விஜய் தன்னை சிஎம் கேண்டிடேட்டா ஒத்துக்கிடுவாருன்னு நம்பி ஐ எம் வெயிட்டிங்னு சொன்னது தவறு. அந்த சம்பவத்துக்கு பிறகு விஜயோட டீம்ல உள்ளவங்க துணை முதல்வர் சீமான் டிக் அடித்த விஜய்னு குமுத ரிப்போர்ட்டர்ல ஒரு பிராண்டிங் அந்த செய்திகளை பண்ணி அதுக்குள்ளே கோயபல்ஸ் வேலையை அவங்க பார்த்தாங்க. எஸ், கோயபல்ஸ் வேலையை பார்த்தாங்க. பார்த்தவர் யாருன்னு எனக்கு தெரியும். உடனே சீமான் என்ன சொன்னாருன்னா, என் தலைமையில விஜய் கூட்டணிக்கு வரலாம், என் தலைமை தாங்கிறத சீமான் பேசினார். ஸோ விஜய் சீமானோட அந்த நட்பு இல்லாத ஓட்டுக்கு ரெண்டு பேருமே போட்டி போட்டது, அவங்க கையில் வராத ஒரு மத ஓட்டுக்கு ரெண்டு பேருமே போட்டி போட்டது, கற்பனை அதில் ஒரு அரசியல் பண்ணது வந்து யார் பிரின்சிபல் போல்ஸுங்கிறதுலே முடிஞ்சு போச்சு. நான் 8% வாக்கெடுத்து அங்கீகாரம் பெற்றவன், என் தலைமையில பலம் நிரூபிக்காத தம்பி விஜய் வரலாங்கிற ஒரு இதை சீமான் சொல்லி முடிச்சு வச்சாரு. அவர் சின்ன ஒரு குறுக்கீடு சார். இப்போ நாம் தமிழர் கட்சி நண்பர்கள்ட்ட நான் பேசும்போது எனக்கு அவங்க கொடுத்த தகவல் என்னன்னா, சீமான் அவர்களை பொறுத்தளவில் ஸ்டார்டிங்கில் விஜய் நம்ம ஆள் தான், அவரும் ஒரு தமிழ் தான், ஸோ அந்த வகையில் நம்ம அட்டாக் பண்ணக்கூடாது விஜய் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருந்தாரு. பட் மாநாட்டில் விஜய் அவர்கள் கொள்கை ரீதியாக குழப்பமான ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார், தமிழ் திராவிடம் ரெண்டையுமே குழப்பிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் சீமான் அவர்களுக்கு விஜய் அவர்களை அரசியல் ரீதியாக அட்டாக் பண்ண வேண்டிய ஒரு தேவை வருது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அங்கே உள்ள இருக்கவங்க என்கிட்ட சொன்னாங்க. அதை நீங்க ஏத்துக்கலையா? அதாவது சீமான் மறைமுகமா கத்தி பேசுறதுல பலன் இல்லைன்னு விஜய் சொன்ன பிறகு விஜய ஹார்ட் ஹிட்டிங்கா அட்டாக் பண்றதை தவிர சீமானுக்கு வர வழி இல்லை. பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிச்சாலும் அரசியல்ல there is no place for sentiments in politics. அட்டாக் பண்ணி தான் தீரணும். அன்னை அட்டாக் பண்ணாதீங்க என்னன்னு ஃபோன் பண்ணி கெஞ்சாலும் அது அரசியல் நடிப்பு தான், அதை கண்டு மயங்கக்கூடாது, அட்டாக் பண்ணி தான் தீரணும். ஸோ சீமான் இப்போ எடுத்திருக்கிறது சரியான பாதை தான். அதில் நோட்டுக்கும் சீட்டுக்கும் விலை போயிட்டாருன்னு அண்ணா எடப்பாடி கூட போனால் சீமான் அட்டாக் பண்ணுவார், அதில் எந்த சந்தேகமே இல்லை. மாறி மாறி கூட்டணி போகிறது, குரங்கு மாறி தாவுறது, சந்தர்ப்பாத கூட்டணி போகிறது, கொள்கையற்ற கூட்டணி போகிறது சீமான் அட்டாக் பண்ண தான் செய்வார். ஏன்னா அவர் 5வது முறை தனிச்சு நிற்கிறனால அந்த ரைட்ஸ் அவருக்கு இருக்க தான் செய்து, மற்ற யாரும் அந்த அட்டாக்கை யார் மேலேயும் வைக்க முடியாது. அதனால தான் சீமான் வந்து திராவிடம் பிளஸ் தமிழ் தேசியம்னு சொல்லும்போது இது லகுவான வழி, இது நோட்டுக்கு சீட்டுக்கும் விலை போய் கூட்டணி போறதுக்கு லகுவான வழி, அந்த இதை பாதையை பின்பற்றாருன்னு பேரை சொல்லாம விஜயை குறிப்பிட்டு அடிச்சாரு. இலவசங்களை வந்து டிஃபெண்ட் பண்ணும்போது திமுக அண்ணா திமுக கூட்டணி போறது, இலவசங்களை ஆதரிச்சு பேசுறது, திமுக அண்ணா திமுக கூட கூட்டணி போறதுக்கு ஒரு லகுவான வழி, அந்த வழியை தேடுறாங்க. இப்படி வந்து விஜய் ஒரு சபார்டினேட் போல்ஸ் தான், எடப்பாடியை நோக்கி நகரக்கூடிய ஒரு போல்ஸ் தாங்கிறத சீமான் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. மீண்டும் அந்த இது தொடர்ந்ததுன்னா சீமானுக்கு தாக்குதலும் நாம் தமிழரோட தாக்குதலும், விஜய் வந்து சந்தர்ப்பவாதி சுயநலவாதி, ஏற்கனவே வந்து பல நிறம் மாறினவர், ராகுல் காந்தியை பார்த்தவர், மோடியை பார்த்தவர், ஸோ அவர் தன்னுடைய சுயநலத்துக்காக எதுவும் செய்வார், அரசியலில் ஒரு கொள்கை கிடையாதுங்கிறத நாம் தமிழர்காரங்க விஜய் வந்து தெளிவாக சிவாஜியை ஜெயலலிதா எக்ஸ்போஸ் பண்ணாங்கல்ல, உடம்பு வளர்ந்துருக்கு அறிவு வளரலன்னு அடிச்சாங்கல்ல, அதே மாதிரி கூமுட்டை அழுகுன கூமுட்டைன்னு அவங்க ஹார்டு கிட்டிங்காக அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த தாக்குதலில் இருந்து தப்பதுக்கு தான் டைம் பீயிங் நாங்கள் தனிச்சு போட்டிங்கிறத விஜய் சொன்னதான் நான் கருதுறேன். ஏன்னா நீங்கள் எடப்பாடி
ஒரு சபார்டினேட் போல்ஸ் மாதிரி மைனர் போல்ஸ் மாதிரி 4 நாளுக்கு முன்ன சொன்னதுமே நீங்கள் மறுத்திருக்கணும். தினமலரில் செய்தி வந்ததுமே வந்த உடனே அன்னைக்கு ஈவினிங்கே மறுப்பு வந்திருக்கணும். அடுத்த நாள் சீமான் இப்படி அடிப்பாருன்னு தெரிஞ்சதும் சீமானோட அரசியல் வந்து ரஜினி அடிச்சாரு, கமலஹாசன் அடிச்சாரு, ஏன் இறந்து போன எம்ஜிஆர் ஜெயலலிதாவே அடிக்கிறார். அப்போ நம்மளை வந்து இமேஜை வச்சு தொலைச்சி கட்டிடுவாருங்கிறதுல நம்ம தேவையில்லாமல் அவரை பற்றி பேசி மாட்டிட்டேங்கிற சொல்லும்போது இப்போ நாங்கள் கூட்டணி போகக்கூடிய கட்சியில்ங்கிற ஒரு தோற்றத்தை விஜய் கொடுக்குறதா தான் நான் பார்க்குறேன். ரொம்ப நன்றி சார். உங்கள் பிஸியான டைமில் அருமையான ஒரு பேட்டி கொடுக்குறோம். ரொம்ப நன்றி. நன்றி.